அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025-26ஆம் ஆண்டில் நிறைய கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய புதிய ஸ்கீம், கவர்மெண்டோட ஸ்கீம் அப்டேட் என்னென்னா, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஒவ்வொரு அட்டைக்கும் 5000 ரூபாய் தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. இதற்கான அரசாணையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அரசாணையை பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த தீபாவளி பரிசுக்காக கிட்டத்தட்ட 7268 கோடி உடனே தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே திமுகவோட வாக்குறுதியில இடம்பெறுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி பரிசு எந்த ஆட்சியிலும் கொடுத்ததில்லை. இந்த திமுக ஆட்சியில் தான் இப்போ இந்த தடவை முதல் முறையா இதற்கு தீபாவளி தினத்தன்று ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான தெளிவான விளக்கமாக தான் இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. தமிழகத்திற்கு வந்த தீபாவளி பரிசு ரூபாய் 7268 கோடியை உடனே விடுவித்த மத்திய அரசு. வரி வருவாயை மத்திய அரசு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிப்பது வழக்கம். அந்த வகையில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக ரூபாய் 1,78,173 கோடியை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. ரூபாய் 89,86,50 கோடி எனும் வழக்கு இந்த மாதாந்திர பதிவு கூடுதல் வரி பகிர்வு வழங்கப்பட்டது. இதில் 2024 அக்டோபர் மாதத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய வழக்கமான முன்கட்டிவே தவணையும் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளி பரிசு. ஸோ இதற்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம காத்துட்டு இருந்தோம். ஒரு வழியா இதற்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாம்.
சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார். ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாடு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு 5,000 ரூபாயை வழங்கும் என குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. இன்னும் ஒரு சில தினங்கள்ல கண்டிப்பா வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்திருக்காங்க. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்காங்க. சரிங்களா? இதற்கான டோக்கன் வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இதற்கான டோக்கன் வழங்கப்படும். இந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்க தீபாவளி தினத்தன்று வறுமை கோட்டிற்கு குறிப்பாக இந்த 3 வகை அட்டைகளுக்கும் உங்களுக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். வாங்கிக்கோங்க, பயன்பெறுங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஸ்கீம் அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.